السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 112 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 113வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இதை முழுமையாக கண்டு இதனுடைய முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களில் மக்கசூர், மன்கூஸ், மம்தூது அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம், ஒரு பெரிய நீண்ட பாடத்தை முடித்துவிட்டு இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். ஷுரூத்துல் முசன்னா, இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த வார்த்தையின் நிபந்தனைகள். இப்போ ஒரு வார்த்தையை தஸ்னியாவாக வைக்க வேண்டும் என்றால், இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்ன? அந்த வார்த்தை தஸ்னியா செய்யப்பட்ட இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த வார்த்தையின் நிபந்தனைகள், அதற்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்கின்றன என்ற பாடத்தை தான் இன்று நாம் காண உள்ளோம். வாருங்கள், நாம் எப்பொழுதும் போல் அம்சிலத்து உதாரணங்கள் கூறிவிட்டு இதை ஒரு சிறு விளக்கம் கொடுத்துவிட்டு நம் பாடத்திற்குள் போவோம். பாருங்க, ஒன்று, இத்தஃபக்க ஷரீகானி, கூட்டாளிகள், இரு கூட்டாளிகள் ஒன்றுபட்டனர். சரியா? இரண்டு, ரபிஹத் தாஜிரானி, இரு வியாபாரிகள் லாபம் பெற்றனர். மூன்று, ஆதல் முசாஃபிரானி, இரு பிரயாணிகள் திரும்பி வந்துவிட்டனர். நான்காவது, நஜஹல் அலியானி, உயர்ந்த இருவர் வெற்றி பெற்றனர். இப்ப நாலத்திலையும் பாருங்க, கடைசி வார்த்தை ஷரீகானி, தாஜிரானி, முசாஃபிரானி, அலியானி அப்படின்னு என்ன வந்திருக்கு? இரட்டிப்பா வந்திருக்கு. இப்படி இரட்டிப்பா வரணும்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதல் நிபந்தனை என்னன்னா, முஃப்ரதில் இருந்துதான் நாம் என்ன செய்ய முடியும்? தஸ்னியாவாக்க முடியும். இதெல்லாம் நம்ம அரபிலே மனப்பாடம் செய்ய இபுத்திதாயிலே நம்ம பார்த்துட்டோம், தஸ்னியா என்ற வார்த்தையை அரபிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப பாருங்க, நம்ம அரபிலே சொல்லுவோம், தஸ்னியாவாக்க முடியும். முஃப்ரதை தான் என்ன செய்ய முடியும்? தஸ்னியாவாக்க முடியும். இப்ப ஷரீக்குன் என்ற ஒரு முஃப்ரத், அதற்கு தான் என்னது தஸ்னியா, ஷரீகானின்னு வந்திருக்கு. ஒரு தஸ்னியா முசன்னாவான வார்த்தையை இன்னொன்னு தஸ்னியா எடுக்க முடியாது. இப்ப ஷரீகானின்றது தஸ்னியா, இரண்டு அப்படின்னு தானே சொன்னோம், இரண்டு கூட்டாளிகள் தானே. இதுக்கு ஷரீகானி என்னது ஷரீகானி நானி அப்படின்னு இதுக்கு தஸ்னியா எடுக்க முடியாது. இப்ப நிபந்தனை ஃபர்ஸ்ட், இல்லாட்டி ஒரு ஜம்முக்கும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒரு முஃப்ரதுக்கு தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஷரீகானி இல்லாட்டி தாஜிரானி. இப்ப இதுக்கு தாஜிர் என்ற முஃப்ரத் இருக்கிறது, அந்த முஃப்ரதுக்கு தான் தாஜிரானி. முசாஃபிர் என்ற முஃப்ரதுக்கு தான் முசாஃபிரானி. இப்படி எல்லாமே அலி என்பதற்கு தான் அலியானி. அப்ப எல்லாமே முஃப்ரதுல இருந்து வந்ததுதான். ஒரு முசன்னாவுக்கு இன்னொன்னு முசன்னா எடுக்கவே முடியாது. இப்ப தாஜிரானிக்கு மறுபடியும் தாஜிரானி நானி அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்ப முதல் நிபந்தனை, ஒரு முஃப்ரதிற்கு தான் தஸ்னியா எடுக்க முடியும். இரண்டாவது நிபந்தனை, முஅரபாக இருக்க வேண்டும். மபுனியான ஒரு வார்த்தைக்கு என்ன செய்ய முடியாது, இருமை எடுக்க முடியாது, தஸ்னியா எடுக்க முடியாது. சரியா? அப்ப எந்த ஒரு மபுனிக்கும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. அப்ப ரெண்டு நிபந்தனை முடிஞ்சிருச்சா? இப்ப உதாரணத்துக்கு மண் இருக்கு. மண், அது இஸ்மு தான் இருந்தாலும் நிபந்தனை குறிக்க யார் அர்த்தம் கொடுக்கும்ல, அந்த மண்ணு, அதுக்கு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது என்னது, மபுனியான வார்த்தைகள். சரியா? எந்த ஒரு மப்னியா, உதாரணத்துக்கு நான் மண் சொன்னேன், வேற எந்த வார்த்தைகளா இருக்கட்டும், அது மப்னியாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, தஸ்னியா எடுக்க முடியாது. இது இரண்டாவது நிபந்தனை. இப்போ மாரபாக இருக்க வேண்டும். மாரப்னா நமக்கு தெரியும், முன்னாடி ஆமில்கள் வருவதினால் இந்த வார்த்தையின் கடைசி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும், அது மாற்றம் ஏற்படும், அதுதான் மாரப். அப்படி முன்னாடி எந்த ஒரு ஆமிலும் வந்தாலும் இந்த வார்த்தையின் கடைசியில் எந்த ஒரு மாற்றமும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்றால், எந்த ஒரு மாற்றமும் வராது என்றால், எந்த ஆமில் முன்னாடி வந்தாலும் இதில் மாற்றம் வராது என்றால் அதற்கு பேர் மபுனி. அப்ப இதில் மபுனி என்பதற்கு நாம் தஸ்னியா எடுக்க முடியாது. மாரப் என்ற வகைக்கு தான் தஸ்னியா எடுக்க முடியும். மாரம் மபுனி வார்த்தை பாடங்கள் தனியாக போய்விட்டது. இப்போ மபுனிக்கு எடுக்க முடியாது, மாரபுக்கு தான் எடுக்க வேண்டும். இப்ப இரண்டு நிபந்தனை முடிஞ்சிருச்சா? நிபந்தனை முஃப்ரதாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை மாரபாக இருக்க வேண்டும். மபனிக்கு எடுக்க முடியாது. இப்ப மண்ணுக்கு மனானி அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப மூணாவது நிபந்தனை, முரக்கப் அல்லாததாக இருக்க வேண்டும். இரண்டு வார்த்தைகள் சேர்த்து ஒரே வார்த்தைகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை அரபியில் இருக்கின்றன. அந்த மாதிரி முரக்கபான இரு வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையாக பயன்படுத்துறது, இல்ல ஒரே பேரா வைக்கிறது,
இப்போ உதாரணத்துக்கு நம்மளே அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறோம், அப்படிதானே? ஒரு மனிதனுக்கு என்னது முஹம்மது அப்படின்னு முகம்மதோடு சேர்த்து தானே நிறைய பேர் வைக்கிறோம். அதனால அந்த மாதிரி முகம்மது ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்து தானே ஒரு ஆளுக்கு நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கக்கூடிய பழக்கம் இது பேருக்கு மட்டும் இல்ல. இது அரபிலையும் பாலபக் நிறைய உதாரணங்கள். இலக்கண கிதாபிலும் ரொம்ப ஃபேமஸானது என்னது? பாலபக் என்ற வார்த்தை. இதுவெல்லாம் என்னது? ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒரு இடத்திற்கோ இல்ல ஒரு நபருக்கோ பேரா வைத்தால் ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து தர்கீபே மஸ்ஜி என்பார்கள். என்னது? தர்கீபே மஸ்ஜி. அந்த ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து ஒரே வார்த்தையாக நாம் ஆக்கிவிட்டோம் என்றால், ஒரு பொருளை குறிக்குவதாக நாம் ஆக்கிவிட்டோம் என்றால் அதுக்கு தர்கீபே மஸ்ஜி என்பார்கள். அந்த தர்கீபே மஸ்ஜிக்கு என்ன செய்ய முடியாது? இருமை எடுக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு முகமது சஃப்வான் பேர் வச்சுக்கோங்க. இப்போ இது முகமது சஃப்வான்றது தர்கீபே மஸ்ஜி. ஏன்னா முகமது சஃப்வான் ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒரே ஆளுக்கு நம்ம வச்சுட்டோம். இப்போ அந்த ஒரு ஆளை தான் இது இது ரெண்டு குறிக்கிறது. இப்போ இது இந்த வார்த்தைக்கு பேர் தர்கீபே மஸ்ஜி. சரியா? அஹ் இத்த- வகை இருக்கிறது. இது தர்கீபே மஸ்ஜி. ஒன்னொன்னு வகை இருக்கு. தர்கீபே இலாஃபி இருக்கிறது. முலாஃப் இலைஹியை சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வைக்கிறது. இப்போ அப்துல்லா. இப்போ அப்துல்லான்றது முலாஃப் இலைஹி. அது ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சுட்டோம்னா அதுக்கு அர்த்தம் பார்க்க கூடாது. அந்த நபரை இது குறிக்குது, அவ்வளவுதான். அப்துல்லா என்பது அல்லாஹ்வின் அடியான்னு அர்த்தம் கொடுக்காது. அது யாருக்கு பேரை வச்சாங்களோ அந்த மனிதனை குறிக்கும். ஓகேவா? அப்ப தர்கீபே இலாஃபி இருக்கிறது, தர்கீபே மஸ்ஜி இருக்கிறது. இதையும் தாண்டி தர்கீபே இஸ்னாதி இருக்கிறது. தர்கீபே இஸ்னாதி என்றால் ஒரு ஃபேல் ஃபாயில் எடுத்து அப்படியே பேரை வச்சிருது. ஒரு ஃபேல் ஃபாயில் அதுக்கு ஃபேல் ஃபாயில் அர்த்தம் வைக்க கூடாது. எ- எப்போ அதுக்கு ஒரு நபருக்கு பேரா வச்சுட்டோமோ அது அந்த நபரை தான் குறிக்கும். அப்ப இந்த ஃபேல் ஃபாயில் எடுத்து ஒரு நபருக்கு பேரா வச்சுட்டோம்னா அதுக்கு உதாரணங்கள் கீழே வருது. ஃபேல் ஃபாயிலுக்கு அப்படியே எடுத்து என்னது பேரா வைக்கிறதுக்கெல்லாம். இப்ப அது ஃபேலா பார்க்க கூடாது. அது ஒரு பேரா வச்சாச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு பேருக்கு தர்கீபே இஸ்னாதின்பாங்க. அப்ப இதுல தர்கீபே மஸ்ஜி, தர்கீபே இஸ்னாதிக்கு தஸ்னியா வராது. தர்கீபே இலாஃபிக்கு தஸ்னியா வரும். அப்துல்லா போன்ற தர்கீபே இலாஃபியாக இருந்தால் அதுக்கு தஸ்னியா வரும். மற்ற இரண்டிற்கும் என்ன செய்யாது? தஸ்னியா வராது. இப்ப தர்கீப் இருக்கக்கூடாது. சரியா? இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவதாக முமாசில் இருக்க வேண்டும். வார்த்தையிலும் அர்த்தத்திலும் என்ன இருக்க வேண்டும்? முமாசில் இருக்க வேண்டும். அதாவது அதை போன்ற வேறொரு எல்லாமே இருக்கு. முஃப்ரதா இருக்கு, முஅரபா இருக்கு, தர்கீபில் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அது போல ஒன்னொன்னு இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஆஹ் ரெண்டுன்னு சொல்ல முடியும். இப்ப ஷம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஷம்ஸ் ரெண்டு இருக்கா? ஷம்ஸ் முஃப்ரத் தான், முரக்கப் தான், அதுல தர்கீபு இல்ல. ஆனா ஷம்ஸ் மாதிரி ஒன்னொன்னு இல்லையே. ஓகேவா? அப்ப இதுக்கு ஷம்சானி என்ன செய்ய முடியாது? என்னது? இருமை எடுக்க முடியாது. அப்ப அதுக்கு அதை போன்ற மற்றொன்றும் இருக்க வேண்டும். நம்ம சொல்ல எது நம்ம தஸ்னியாக்க போறோமோ அதற்கு என்ன இருக்கணும்? அதை போன்ற வேறொன்றும் இருக்க வேண்டும். அப்பதான் ரெண்டுன்னு சொல்ல முடியும். ஷம்சானின்னு சொன்னா ரெண்டு சூரியன் இல்லையே. அப்ப ஏன்னா சூரியனுக்கு ஒன்னொன்னு ஒப்பான ஒரு சூரியன் இல்லை. இங்க ஒரு சூரியன் தானே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றுக்கு அதை போன்று ஒன்னொன்னு இருந்தால்தான் இரண்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால அதற்கு முமாசு வார்த்தையிலும் சரி அர்த்தத்திலும் ரெண்டத்திலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆக இத்தனை நிபந்தனைகள் என்னது? இதை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நம் தெளிவாக விளக்கத்தான் போகிறார்கள். சரியா? அப்ப வார்த்தையில் அர்த்தத்தில் என்ன இரண்டு கொடுத்துள்ளார்கள். அதான் அதோடைய தெளிவை என்ன செய்ய போறோம்? கீழே உதாரணங்களை கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா புரியும். இப்ப வாருங்கள், இப்ப பஸ் ஆரம்பிப்போமா? அல் பஹ்சு ஆய்வு. அல் கலிமாத்துல் அஹீரத்து கடைசி வார்த்தைகள் ஆகிறது. ஃபிலம் சிலத்தில் முத்தகத்திமத்தி முந்தைய உதாரணங்களிலே உள்ள கடைசி வார்த்தைகள் ஆகிறது. குல்லுஹா அஸ்மா உன் முசன்னாத்துன் இரட்டிப்பாக்கப்பட்ட இருமையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளாக பெயர் சொற்களாக இருக்கிறது. இப்ப முந்தைய உதாரணங்கள் எல்லாமே என்னது? இரட்டிப்பாக்கப்பட்ட முசன்னாவான தஸ்னியாவான இஸ்முகளாக தானே இருக்கிறது. இப்ப முசன்னா என்பதை அரபிலே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். சரியா? வைதாத்த அம்மல் தஹா. இன்னும் அந்த வார்த்தைகளை அந்த இஸ்முகளை நீ சிந்தித்தாயானால் ரஐத்த நீ பார்ப்பாய். ரஐத்த நீ பார்த்திருப்பாய். அன்ன குல்ல முசன்னன் ஒவ்வொரு முசன்னாவான வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு முசன்னாவான வார்த்தையாகிறது. மின்ஹா அந்த இஸ்முகளிலிருந்து முசன்னாவான இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு முசன்னாவாகிறது. எதுல்லோ அறிவிக்கின்றன. அலா முஃப்ரதைனி முஅரபைனி முஅரபான இரு முஃப்ரதுகளின் மீது அறிவிக்கின்றன. கைர முரக்கபைனி தர்கீபியன் மஸ்ஜியன் வலா இஸ்னாதியன். மஸ்ஜி என்றால் கலக்குதல். அந்த கலக்குதலை சார்ந்த இணைப்பாக நான் சொன்னல ரெண்டு வார்த்தையை ஒரே வார்த்தையா யூஸ் பண்றதுன்னு. அந்த மாதிரி ஒரு மஸ்ஜியான இணைப்பாகவோ வலா இஸ்னாதியன் இலக்கணம் சார்ந்த இணைப்பாகவோ இணைக்கப்படாத மொரபான இரு ஒருமையின் மீது அறிவிக்கின்றன. இப்ப இஸ்னாதியன்னா முன்னாடி விளக்கம் சொன்னோம்ல, முபத்ததா ஹபராகவோ ஒரு ஃபேல் ஃபாயிலாகவோ அப்படி இணைக்கப்பட்ட ரெண்டு வார்த்தையை நம்ம என்ன செய்யறது? ஒரு பேரா வச்சு ஒரு
ஒரு இதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா என்னது அதான் தர்கீபே இஸ்னாதி. அப்ப எந்த ஒரு முறக்க பைனி இணைக்கப்படாத மஸ்ஜியாகவோ அல்லது இஸ்னாதியாகவோ இணைக்கப்படாத மரபான இரு முஃப்ரதின் மீது அறிவிக்கின்றன. ஷரீக்குன் என்ற ரெண்டு ஷரீக் அப்படிதானே, அது ரெண்டு முஃப்ரத் தானே, ஷரீக்குன் ஒன்னொன்னு ஷரீக், அதான் ரெண்டு கூட்டாளி. ஓகேவா? தாஜிரானினா ரெண்டு தாஜிர் தாஜிர், தாஜிர் பிளஸ் தாஜிர் தாஜிரானி. இப்ப தாஜிரானி என்பது எதை அறிவிக்கின்றது? தாஜிர் தாஜிர் ரெண்டு தாஜிர் அறிவிக்குதா? தாஜிருன் என்பது என்னது மாறப் தானே. தாஜிருன் தாஜிரன் தாஜிரின், ஷரீகுன் ஷரீகன் ஷரீகின். இப்ப இரண்டு ஷரீக் தாஜிர் தாஜிர் ரெண்டு தாஜிர் அறிவிக்குதா? அப்ப முஃப்ரதான ரெண்டு மாரப் தானே அறிவிக்குது. ஷரீகுன் ஷரீகுன் ரெண்டு ஷரீக் அறிவிக்குதா? மாரப் தானே அது. அதே போல இதுல எந்த ஒரு முரக்கபும் இல்லைல்ல, மஸ்ஜியான முரக்கபும் இல்ல, இஸ்னாதியான முரக்கபும் இல்ல. சரியா? அன்னகுல்ல முஃப்ரதி மின்ஹுமா, அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொரு நிச்சயமாக அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொரு முஃப்ரத் ஆகிறது. அந்த ரெண்டு முஃப்ரதிலிருந்து ஒவ்வொரு முஃப்ரத் ஆகிறது. யுதாபிகு சாஹிபஹு ஃபில் லஃப்லி வல் மஅனா, வார்த்தையிலேயும் அர்த்தத்திலேயும் அந்த முஃப்ரது தோழருக்கு, அந்த முஃப்ரதின் தோழருக்கு தோதுவாகும். முஃப்ரதின் தோழருக்குன்னா ஒரு முஃப்ரது இன்னொரு முஃப்ரதுக்கு தோதுவாகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு முஃப்ரத் இன்னொரு முஃப்ரதிற்கு தோதுவாகும். அப்ப ஷரீக்குன் என்பது ஒன்னொரு ஷரீக், வார்த்தையில ரெண்டு ஒரே ஷரீக், ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இவனும் ஷரீக்கு அவனும் ஷரீக்கு, வார்த்தையிலயும் ஷரீக்கு அதையும் ஷரீக், வார்த்தையிலும் தோதுவாகுது, அர்த்தத்திலையும் எனது கூட்டாளி கூட்டாளி. அதே போல் தாஜிருன், வார்த்தையில தாஜிர் பிளஸ் தாஜிர் அப்படிதானே, ரெண்டு வார்த்தையில ஒரே மாதிரி இருக்கா, தாஜிர் தாஜிர் ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு. அதே போல ஒன்னொன்னு என்னது, அர்த்தத்திலையும் வியாபாரி வியாபாரி ரெண்டு ஒரே அர்த்தம் கொடுக்குதா. அதான் சொல்றாங்க வார்த்தையிலும் சரி அர்த்தத்திலேயும் அது முஃப்ரத் தோழருக்கு தோதுவாகும். இப்போ முஃப்ரத் இன்னொன்று முஃப்ரதுக்கு தோதுவாதான் இருக்கும் வார்த்தையிலையும் அர்த்தத்திலையும். வலவு அன்னக, இன்னும் நிச்சயமாக நீ தத்தபஅத ஆராய்ந்திருந்தால், குல்ல முசன்னன் ஒவ்வொரு முசன்னாவையும் நீ ஆராய்ந்திருந்தால், யாரிலுள்ளக்க உனக்கு குறுக்கிடும் ஒவ்வொரு முசன்னாவையும் நீ ஆராய்ந்திருந்தால், லவஜத்தஹு அந்த முசன்னாவை நீ பெற்றுக்கொள்வாய், ஜாமிஅன் ஹாதிஹில் அவுசாஃப வ ஷுரூத இந்த தன்மைகளையும் இந்த நிபந்தனைகளையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக அந்த முசன்னாவை நீ பெற்றுக்கொள்வாய். உனக்கு குறுக்கிட்ட, நீ உனக்கு தென்பட்ட எல்லா முசன்னாவையும் நீ ஆராய்ந்திருந்தா, ஒருவேளை நீ ஆராய்ச்சி செஞ்சிருந்தா இந்த மேல சொன்ன இந்த தன்மைகள் நிபந்தனைகளோட ஒன்றிணைத்ததாக தான் நீ பெற்றுக்கொள்வாய். சரியா? மேல சொன்ன இத்தனை நிபந்தனைகளும் உடையதான் நீ பெற்றுக்கொள்வாய். ஓகேவா? மின்தாலிக்க அந்த அதிலிருந்து தாரிஃபு நீ அறிந்திருப்பாய், அதிலிருந்துனா மேல சொன்ன விஷயங்களில் இருந்து தாரிஃபு நீ அறிந்திருப்பாய். அன்னல் முசன்னா வல் ஜம்அ லா யுசன்னயானி, இரட்டிப்பாக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வல் ஜம்அ இன்னும் பன்மையான ஒரு வார்த்தை, நிச்சயமாக ஒரு முசன்னா இன்னும் ஒரு ஜம் ஆகிறது. லா யுசன்னயானி அது இரட்டிப்பாக்கப்படாது. இப்ப நம்ம மேல சொன்ன மாதிரிதான் ஷரீகானி காணி, ஷரீகானி ஆனி அப்படின்னு ஒரு தஸ்னியாவுக்கு மறுபடியும் தஸ்னியா எடுக்க முடியாது. அதே போல ஜம்முக்கு தஸ்னியா எடுக்க முடியாது. முஸ்லிமூன நானி, முஸ்லிமூன் அப்படின்னு ஒரு ஜம்மு, அதுக்கு ஐஃபோன் சேர்த்து முஸ்லிமூன நானி அப்படின்னா என்ன செய்ய முடியாது, தஸ்னியா எடுக்க முடியாது. அப்ப ஒரு தஸ்னியாவான வார்த்தையோ இல்ல பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையாகிறது லாய் சொன்னையானி, அது தஸ்னியாக்கப்படாது, இரட்டிப்பாக்கப்படாது. கதாலிக்கல் மபனியோ, மபனியும் அவ்வாறு இரட்டிப்பாக்கப்படாது, தஸ்னியாக்கப்படாது. காஸ்மா இஷரத்தி வல் இஸ்திஃபாமி வகை இரிஹிமா நிபந்தனை பெயர் சொல்களை போல, கேள்வியை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல்களை போல, அவ ரெண்டும் அல்லாத ஷர்த் இஸ்திஃபாம் அல்லாத மற்ற இஸ்முகளை போல எந்த ஒரு மபுனியும் இரட்டிப்பாக்கப்படாது. வலா யுசன்னல் முரக்கபுல் மஸ்ஜியு, மஸ்ஜியான அந்த கலக்குதலில் சார்ந்த அந்த இணைக்கப்பட்ட வார்த்தையும் தஸ்னியாக்கப்படாது. அர்தஷீர, அர்தஷீரை போல. அப்ப இது ஒரு ஃபாரிசி வார்த்தை, அர்த தனியா வரும், ஷீர் தனியா வரும். சரியா? அப்ப ஷீர்னா அரசன்பாங்க, அருதுன்னா என்னது, நீதியும் நீதம், அதுக்கு அருதன்பாங்க. அது சேர்த்து நீதி அரசர் அப்படின்னு ஒரு பேரா, இது ஒரு பாரசீக மன்னரின் பெயர் தான் அர்தஷீர். அப்போ முரக்கபி மஸ்ஜி தானே, அது சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரை வச்சுட்டா அந்த பேர் ஞாபகம் வராது, அர்த்தம் ஞாபகம் வராது, அந்த நபர் தான் ஞாபகம் வருவாங்க. இப்ப அந்த நபருக்குரிய பேர் அர்தஷீர். அப்ப இது முரக்கபி மஸ்ஜி தானே, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரை வச்சுட்டு அது ஒரு நபரை தானே குறிக்குது. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நபரை குறிக்குது. அப்ப இது முரக்கபே மஸ்ஜி. அப்ப இந்த முரக்கபி மஸ்ஜிக்கு அர்தஷீரானி அப்படின்னு என்ன செய்ய முடியாது, தஸ்னியா எடுக்கப்படாது. வலல் முரக்கபுல் இஸ்னாதியு, இஸ்னாதை சார்ந்த ஒரு முரக்கபான இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் என்ன செய்யப்படாது, இரட்டிப்பாக்கப்படாது. கஜாதல் ஹக்கு முசம்மன் பிஹி, இதை கொண்டு பெயரிடப்பட்ட நிலையில் ஜாதல் ஹக்குவை போல.
இப்ப ஜாதல் ஹக்குன்னு சாதா ஃபேல் ஃபாயில் இல்ல, இது அப்படியே ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சுட்டாங்க ஜாதல் ஹக்குன்னு. சரியா? உண்மை, தெளிவான, தெளிவானதுன்னு அர்த்தம். இதுக்கு அசல் அர்த்தம் இது ஜாதல் ஹக்குன்னு முசம்மந்திஹி, ஜாதல் ஹக்குவை கொண்டு என்ன செய்யப்பட்ட நிலையில், பெயர் வைக்கப்பட்ட நிலையில். இப்ப ஜாதல் ஹக்குன்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அர்த்தம்லாம் பார்க்க கூடாது. அது அர்த்தம் ஞாபகம் வராது. யார் தான் ஞாபகம் வருவாங்க? அந்த நபர் தானே ஞாபகம் வருவாங்க. அப்ப இது இந்த முரக்கப் என்பது ஒரு நபரை குறிக்கின்றன. அப்ப இந்த முரக்கப் என்பது என்ன முரக்கப்? முரக்கப் இஸ்னாதி தானே. ஃபேல் ஃபாயில் என்ற அந்த இலக்கணம் சார்ந்த ஒரு இணைப்பாக ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன செய்ய முடியாது? ஜாதல் ஹக்கானி அப்படின்னு ரெட்டிப்பாக்கப்படாது. வலா மாலம் யகுன் லஹு மசீலுன் ஃபீ லஃப்லிஹி வ மஅனாஹு. இன்னும் ரெட்டிப்பாக்கப்படாது எதற்கு ஆகி இல்லையோ, மசீலுன் ஒரு ஒப்பானது ஆகி இல்லையோ, ஃபீ லஃப்லிஹி அதன் வார்த்தையிலேயோ இன்னும் அதனுடைய அர்த்தத்திலேயும் எதற்கு ஒப்பானது ஆகி இல்லையோ அந்த ஒன்றும் ரெட்டிப்பாக்கப்படாது. ஒப்பானது இல்லை என்றால் அதுக்கு ரெட்டிப்பாக்கப்படாது. முன்னாடியே சொன்னோம்ல, சுஹைலின் லின் நஜ்மி, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திற்கு உரிய பெயரான சுஹைலை போல. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரக்கு பெயர் சுஹைல் என்பது ஓகேவா? அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் அது பேரு. ஆஹ் அப்ப சுஹைலானின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா சுஹைலுக்கு வேற ஒப்பானது எதுவுமே இல்லை. அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு தான் அந்த பேரு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் வைக்கிற ஒரு வழக்கம் இருக்குல்ல. அப்ப சுஹைலானின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒன்னொன்னு இல்ல. சரியா? இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரக்கான பேர் தான் சுஹைல். அப்ப சுஹைலை போல ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது, விஷயமாகிறது. லா யூஜது இல்லா நஜ்முன் வாஹிதுன் பிஹாதா, பிஹாதானா பிஹாதல் இஸ்மி, இந்த பெயரை கொண்டு ஒரு நட்சத்திரத்தை தவிர பெற்றுக்கொள்ளப்படாது. அப்ப சுஹைல் அணின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பேர்ல ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு. அரபில மட்டும் இல்ல, தமிழ்லயும் இருக்குது, அதே போல இங்கிலீஷ்லயும் இருக்குது. அப்ப அரபிலயும் இருக்கு, சுஹைலுன்பாங்க. சுரையா கூட்டம், ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு சுரையான்ற பேர் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் அரபிலையும் ஹம்லு, ஜவுசு, சர்தான்னு, சும்புலான்னு பல பெயர்கள் நட்சத்திர கூட்டத்திற்கு இருக்கிறது. அப்ப இ- சுஹைலுன்னு ஒரு நட்சத்திரத்துக்கு தான் அவங்க அரபியர்கள் பேர் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன செய்ய முடியாது? ரெண்டுன்னு நம்ம ஷம்சுன்னு சொன்னோம், அந்த மாதிரிதான் சுஹைலுன்னு ரெண்டு எடுக்க முடியாது. அதனால சுஹைலுக்கு ரெட்டிப்பு எடுக்க முடியாது. பல எசிஹு அந்த கூல, இன்னும் சரியாகாது. அந்த கூல நீ சொல்வது ஐநானி என்று சொல்வது சரியாகாது. முரீதன், எப்ப ஐநானின்னு சொல்றது? நாடக்கூடிய நிலையில் அல்ல ஐனல் பாசிரத்தை அல்ல ஐனல் ஜாரியத்தை, பார்க்கக்கூடிய கண்ணை, ஓடக்கூடிய அந்த என்னது ஊற்றை, ஓடக்கூடிய ஊற்றையும் பார்க்கக்கூடிய கண்ணையும். ஐனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்னது? கண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதே போல ஊற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? இப்ப ஐநானின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு கண்ணா, இந்த ரெண்டு ஐன்ல ஒண்ணு வந்து கண்ணன் ஆடுறீங்க, ஒன்னொன்னு ஐனை வச்சுட்டு ஊற்றுன்னு ஆடுறீங்க. அப்போ அப்படி நாடக்கூடிய நிலையில் ஐநானின்னு சொல்ல முடியாது. காரணம், வார்த்தையில ஒண்ணு பட்டுருச்சு. இதுவும் ஐந்துதான், அதுவும் ஐந்துதான், ஆனா அர்த்தத்துல ஒண்ணு படலையே. ஏன்? இந்த ஐனுக்கு கண்ணுன்னு அர்த்தம் வைக்கிறீங்க, அந்த ஐனுக்கு என்னது ஊற்றுன்னு அர்த்தம் வைக்கிறீங்க. இப்ப ரெண்டு ஐனுக்கும் கண்ணுன்னு அர்த்தம் வச்சீங்கன்னா தாராளமா ஐநானின்னு சொல்லலாம். ரெண்டு கண்ணுக்கும் ஒரு ஐனுக்கு ஒரு அர்த்தம், ஒன்னொன்னு ஐனுக்கு வேற அர்த்தம் வச்சீங்கன்னா அர்த்தத்துல மாறுபட்டு போயிருச்சு. நம்ம ரெண்டுத்துலயும் ஒப்பானன்னு சொன்னோம், இப்ப அர்த்தத்துல ஒப்பாகல. வார்த்தையில ஒப்பானாலும் அர்த்தத்துல ஒப்பாகல. அந்த டைம்ல ஐநானின்னு சொல்ல முடியாது. ஏன்னகுமா, ஏனென்றால் நிச்சயமாக அவ்விரண்டும் ஆகிறது. இந்த ரெண்டு, அந்த இரண்டு ஐநாகிறது. இந்த மாசலா, அவ்விரண்டும் ஒப்பானாலும் ஃபில்லஃப்லி வார்த்தையிலே ஒப்பானாலும் முஃப்தலஃபானி ஃபில்மான அர்த்தத்திலே மாறுபடக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஐநானின்னு சொல்ல முடியாது. ஹுனாக ஹம்சத் அல்ஃபாலின், இன்னும் இங்கு ஐந்து வார்த்தைகள் இருக்கின்றன. லா முஃப்ரதலஹா, அதற்கு முஃப்ரதே இல்லை. மின் லஃப்லிஹா, அந்த ஐந்து வார்த்தைகளில் இருந்து அந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் என்ன இல்லை? முஃப்ரதே இல்லை. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மேல இல்ல நிபந்தனைகள்லாம் இருந்தா தானே தஸ்னியா வரும். இப்போ முஃப்ரதே இல்லாத போது எப்படி தஸ்னியா எடுத்தீங்கன்னு கேள்வி வரும்ல. அதுக்குதான் இங்க வளர்க்குறாங்க. ஐந்து வார்த்தைகள் மட்டும்தான் அரபியில என்ன இல்ல, முஃப்ரத் இல்லாம தஸ்னியா மாதிரியே கொண்டு வருவாங்க. அந்த ஐந்து தான் இப்ப நம்மளுக்கு விளக்கி சொல்ல போறாங்க. சரியா? ஹம்சத்து அல்ஃபாலின், ஐந்து வார்த்தைகள். லா முஃப்ரதலஹா, அந்த ஐந்து வார்த்தைகளுக்கு என்ன கிடையாது? ஒருமையே கிடையாது. மின் லஃப்லிஹா, அந்த ஐந்து வார்த்தைகளில் இருந்து. ஜாஅத் அலா சீகத்தின் முசன்னா, அந்த ஐந்து வார்த்தைகள் வரும். அலா சீகத்தின் முசன்னா, முசன்னாவுடைய அந்த வடிவமைப்பின் பிரகாரமே, தஸ்னியாவின் அந்த இருமையாக்கப்பட்ட அந்த வார்த்தையின் சீகாவின் பிரகாரமே வருமே. அத்தகைய ஐந்து வார்த்தைகள் இருக்கின்றன. وألحقت به في إعرابها في إعرابه, அந்த ஐந்து வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டன. பிஹி, அந்த முசன்னாவை கொண்டே சேர்க்கப்பட்டன. ஃபி இஅராபிஹி,
அந்த முசன்னாவின் ஏராபின் விஷயத்திலே அந்த முசன்னாவின் ஏராபின் விஷயத்திலே என்ன செய்யப்பட்டன? அந்த முசன்னாவை கொண்டே அந்த ஐந்தும் சேர்க்கப்பட்டன. இந்த ஐந்து வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டன. இப்ப என்னன்னா, முஃப்ரத் இருந்தாதான் தஸ்னியா எடுக்கணும். மேல இவ்வளவு நேரம் படிச்சோம்ல, இந்த ஐந்து வார்த்தைகள் மட்டும் அதுல விதிவிலக்கு. இதுக்கு என்ன கிடையாது? முஃப்ரத் இல்லதான். என்ன இல்ல? முஃப்ரத் இல்லதான். இருந்தாலும் அதுக்கு தஸ்னியாக்கு என்ன சட்டம், அதே சட்டம் தான் இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் வரும். அது யாராபுல எதனுடன் சேர்க்கப்பட்டது? முசன்னாவுடன் சேர்க்கப்பட்டது. இது முல்ஹக்காத்தில் சேர்ந்தவைகள். இதெல்லாம் பாருங்க, வகையா அந்த ஐந்து வார்த்தைகள் ஆகிறது இஸ்னானி. இப்ப இஸ்னானிக்கு இஸ்னுன் இஸ்னானின்னு வந்துச்சா? இல்ல. இஸ்னானிக்கு என்ன கிடையாது? ஒருமே கிடையாது. இஸ்னுன் இஸ்னானின்லாம் கிடையாது. இது வார்த்தையே இஸ்னானி தஸ்னியா தான். ஓகேவா? அதே போல இஸ்னத்தானி. இப்ப இஸ்னத்துன் இஸ்னத்தானியா? இல்ல. முஃப்ரதுல இருந்து இஸ்னத்தானின்னு வரல. இஸ்னத்துன் இஸ்னத்தானிலாம் கிடையாது. இதுக்கு முஃப்ரதே கிடையாது. ஓகேவா? சிந்தானி. சிந்தானிக்கு சிந்துன் சிந்தானி அப்படி இல்ல. மூணுத்துக்கு இஸ்னுன் இஸ்னத்துன் சிந்துன் என்ன கிடையாது? ஒருமையே இல்லை. இது வார்த்தையிலேயே என்னதான் எப்பவுமே இருமையாதான் வரும். தஸ்னியாவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இருக்கும். அதே போலதான் கிலா. கிலாக்கு ஆஹ் கிலா கிலா கிலோன் கிலா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு ஒருமையே இல்லை. அதே போலதான் கிழ்த்தா. கிழ்த்துன் கிழ்த்தாலாம் கிடையாது. கிழ்த்தாதான் இது வார்த்தையே. இதுக்கெல்லாம் முஃப்ரதே கிடையாது இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும். ஆனா தஸ்னியாவை எப்படி பயன்படுத்துவோமோ அதே போல இதுவும் பயன்படுத்துவோம். அதான் யாராபுல அந்த சன்னாவுடன் இணைக்கப்பட்டது சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. முலாஃபத்தைனி இல்ல லமீரி. லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் கிலா கில்தா. இந்த ரெண்டு மட்டும் கிலா கில்தா என்பது இலாஃபத் இணைக்கப்பட்ட நிலையில், லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் தான் என்னது நம்ம கவனிக்கணும். அப்போதான் தஸ்னியாவுடைய அந்த யாராப் கொடுப்போம். தனியாக வந்தால் இல்லை. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தை முடித்து விட்டோம். பாருங்கள், இப்பொழுது சட்டங்கள் படிப்போமா? அல் கவாயிது சட்டங்கள். 158வது சட்டங்கள். யுஸ்தரத்து ஃபீமா யுசன்னா. இரட்டிப்பாக்கப்படும் ஒன்றிலே நிபந்தனையாக்கப்படும் ஐயக்கூன முஃப்ரதன். என்னது? அந்த வார்த்தை, அந்த இரட்டிப்பாக்கப்படும் வார்த்தை ஆகுவது முஃப்ரதன், ஒருமையாக்கப்பட்டதாகவும், மாரபன் ஏராபு வழங்கப்படக்கூடியதாகவும், கைர முரக்கபின் இணைக்கப்படாததாகவும் அந்த வார்த்தை ஆகுவது நிபந்தனையாக்கப்படும். லகு இன்னும் அந்த வார்த்தை இரட்டிப்பாக்கப்படும் ஒன்றுக்கு முமாசிலன் ஃபி லஃப்லிஹி வ மஅனாஹி வ மஅனாஹு. அந்த இரட்டிப்பாக்கப்படும் படுவதன் வார்த்தையிலேயும் இன்னும் அந்த இரட்டிப்பாக்கப்படும் வார்த்தையின் அர்த்தத்திலேயும் வார்த்தையிலேயும் அர்த்தத்திலேயும் ஒரு ஒப்பானது இருக்க வேண்டுமே. இருப்பது நிபந்தனையாக்கப்படும். பலகு அதற்கு அதற்குனா இரட்டிப்பாக்கப்படும் ஒன்றுக்கு. இந்த இரட்டிப்பாக்கப்படும் ஒன்றுக்கு அந்த இரட்டிப்பாக்கப்படும் ஒன்றுக்கு அதன் வார்த்தையிலேயும் அர்த்தத்திலேயும் என்ன இருக்க வேண்டும்? முமாசிலொன் ஒப்பாகக்கூடியது இருப்பது நிபந்தனையாக்கப்படும். இப்போ முஃப்ரதா இருக்கிறது நிபந்தனையாக்கப்படும். முஆரபாக இருப்பது நிபந்தனையாக்கப்படும். இணைக்கப்படாததாக ஆகுவது நிபந்தனையாக்கப்படும். அதற்கு வார்த்தையிலையும் அர்த்தத்திலேயும் ஒப்பாகக்கூடியது இருப்பது நிபந்தனையாக்கப்படும். இதோட விளக்கம்லாம் மேல பார்த்தாச்சா? அடுத்து பாருங்க, 159வது சட்டம். யுல்ஹக்கு பில் முசன்னா. அந்த முசன்னா வார்த்தையை கொண்டு இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த வார்த்தையை கொண்டு சேர்க்கப்படும் ஃபி அராபிஹி. அந்த முசன்னாவின் அராபிலே சேர்க்கப்படும் ஹம்சத்து அல்ஃபாலின் 5 வார்த்தைகள் சேர்க்கப்படும். வஹிய இஸ்னானி வ இஸ்னதானி வ சிந்தானி வ கிலா வ கில்தா. இன்னும் அந்த 5 வார்த்தைகள் ஆகிறது இஸ்னானி வ இஸ்னதானி. இஸ்னானியா இருக்கும், இன்னும் இஸ்னதானியா இருக்கும், இன்னும் சிந்தானியா இருக்கும், வ கிலா கிலாவா இருக்கும், கில்தாவாக இருக்கும். முலாஃபத்தைனி இல்ல லமீர் லமீர் பக்கம் இணைக்கப்பட்ட கிலா கில்தாவா இருக்கும். அப்ப இதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா மிகவும் இலகுதான். இஸ்னானி என்றால் இரண்டு, இஸ்னத்தானாலும் இரண்டு தான், ஆண்பால் பெண்பால். சிந்தானாலும் இரண்டு தான் அர்த்தம். கிலானா ஒவ்வொன்றும், அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் அர்த்தம். கில்தானாலும் அவ்விரண்டில் ஒவ்வொன்றும். இது ஆண்பால், இது பெண்பாலை குறிக்கக்கூடியது. ஒவ்வொன்றும் அர்த்தம். கில்தானாலும் ஒவ்வொன்றும், அவ்விரண்டில் ஒவ்வொன்றும். அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் சொல்ற போது தான் கிலா சொல்லணும். சரியா? குள்ளும் தான் பன்மைக்கு வரும், அவைகளில் ஒவ்வொன்றும் அப்படின்னு. இருவரில் ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, கிலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஷால்லா இதுக்கு தான் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த பயிற்சியில் இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்க இருக்கின்றன. பாருங்கள், தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.